ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி குஞ்சுங்கள்ங்க. இந்த மாதிரி இளம் குஞ்சுகளோட பராமரிப்புக்காண்டி ஒரு கூண்டு செய்யலாங்க. இந்த கூண்டு வந்துட்டு செய்கிறதுக்கு அதிகப்படியான செலவுகள்லாம் வராது. ஆனால் நீங்கள் இப்போ போயிட்டு கோழி குஞ்சுகளை வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கையில், நீங்கள் வந்து ஒரு பஞ்சாரத்தை வாங்கி நீங்கள் அதில் கமுத்தி வளர்க்கையில், அந்த பஞ்சாரத்துக்குள்ளே கோழியால் அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அது இருக்காது. அந்த நிறையா ஸ்பேஸும் அதில் கிடைக்காததுனால நம்மளுமே அன்றாடு வந்து அந்த கோழி குஞ்சுங்களை தீவனம் வைப்போம். அந்த கோழியே அந்த 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 குஞ்சுங்களை வந்து நசுக்கி கொள்றதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் நம்ம வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வீடியோவை வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு பல தகவல் கிடைக்குங்க. இதில் வந்து நான் இப்போ என்ன சொல்ல வரோன்னா, நம்ம கோழி குஞ்சுகளை வந்து மோஸ்ட்லி நீங்கள் 45 நாள் வரைக்குமே நம்ம கையில் வச்சு வளர்க்குற மாதிரி தாங்க நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்மக்கிட்ட அடை வச்சுருந்தது, இது வந்து இன்குபேட்டரில் வைக்கல, தாய்கிட்ட பொரிச்சது தான். கரெக்டாக ஒரு 10 பேர் பிறந்திருக்காங்க. இந்த மாதிரி பொரிச்சிருக்கிற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, அவங்கள வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு அந்த அந்த ஹீட்டு எல்லாமே கோழி கொடுத்ததுக்கு பின்னாடி நம்ம அதை வெளியில் எடுத்து அவங்களுக்காண்டி ஒரு கூண்டு பராமரிப்பு பண்ணிடணுங்க. இந்த கூண்டு பராமரிப்பு வந்துட்டு இதை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கோழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி அப்படி நீங்கள் பராமரிச்சுட்டு வரையில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த கழுகு தொல்லை, இந்த வயிரி, இந்த கீரிப்புள்ளை இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கோழி குஞ்சுங்களை தூக்கிட்டு போயிடுறது. அதுலேயும் வயிரி வாய் வச்ச இடம் விளங்காதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த வயிரி வாய் வச்சிருச்சுனாலே நம்மள்ட்ட இருக்கிற கோழி குஞ்சுகளை ஒன்று இன்றைக்கி தூக்குதுன்னா நாளைக்கு அப்படியே மொத்தமாகவே காலி பண்ணுறதுக்கான நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் இளம் குஞ்சுகளை கண்டிப்பாக ஒரு நல்ல கோழியாகவே வளர்க்க முடியுங்க. இது கான்ஃபிடென்ட்டான விஷயம், நான் தெளிவாக சொல்கிறோம். ஏன் அப்படின்டா, இப்போ நம்மகிட்ட வந்து இந்த ரிங் ஃபார்மில் நீங்கள் வந்து அதை பண்ணி வளர்க்கையில் ஒரு கம்பிக்குள்ளே இதில் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கோழி வந்து எச்சம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து இப்போ தீவனம் போடணும் அப்படின்றாலும் நீங்கள் ஈஸியாக மேலேருந்து தூவி விட்டுக்கலாம், கீழேருந்து எடுத்து போட்டுக்கலாம். அப்படின்ற போதும் அதை நம்ம ஈஸியான முறையில் மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி இளம் குஞ்சுகள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிறந்த ஒரு 3 நாளைக்கு நீங்கள் சர்க்கரை தண்ணி மட்டும் கொடுங்க. இந்த சர்க்கரை தண்ணி எப்படி போடுறதுன்னு நம்மளுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. சர்க்கரையை வந்து நீங்கள் கொஞ்சமாக நுணுக்கிக்கிட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஆறின பிறகு வந்து இவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இது கொடுக்கறதுனால பலவிதமான நன்மைகள்லாம் இருக்குது. அதில் என்னென்னா, கோழி குஞ்சுகளோட குடலில் வந்துட்டு தேவையில்லாத கழிவுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பிறந்தோடனே பார்ப்பீங்க. கோழி குஞ்சு பிறக்கையில் ஒரு மாதிரி பச்சை கலர்லாம் எச்சம் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு நல்ல சுத்தமான குடலை கொடுக்கறதுக்கு தான் இந்த சர்க்கரை தண்ணி நம்ம கொடுத்துட்டு வரோம். நீங்கள் கண்டிப்பாக அதை கொடுங்க. அதுக்கு வந்து இனிப்பு சுவையும் இருக்கிறதுனால அவங்க விரும்பியும் குடிப்பாங்க. இந்த கூண்டை வந்து அமைச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கோழி குஞ்சுகளை பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே 100% உயிர் இழப்பு இல்லாமல் உங்கள் கோழி குஞ்சுகளை வளர்க்கலாமுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கூண்டு பண்ணி அது மேலே வந்துட்டு ஒரு சீட்டு இதுக்கு போட்டு வைக்கையிலையும் உங்கள் கோழி குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரியே இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கேஜிஆர் நாட்டுக்கோழி ஃபார்ம்ஸுங்க.